முதல் நான் வரை யாருமே மயக்கம். என்னங்க, உங்க மனசுல என்ன தோணுதோ சாமி கிட்ட நல்லா வேண்டிக்காங்க. இந்த கோயில்ல எது வேணாலும் கண்டிப்பா அது நடக்குமா. மனசார வேண்டிக்காங்க, எல்லாம் நல்லா தான் நடக்கும். அப்படிங்களா பிரியா? சரிங்க பிரியா, நான் வேண்டிக்கிறேன். சரிங்க, நானும் சாமி கும்பிட்றேன். சரிங்க பிரியா. கடவுளே விநாயகரே, இவருக்கு சீக்கிரமா குணமாகி என்னை மனசார ஏத்துக்கணும். அதை மட்டும்தான் நான் உன்கிட்ட கேட்பேன். வேற எதையுமே நான் கேட்க மாட்டேன் கடவுளே. என் புருஷன் உடம்பு குணமாகி என் கூட சேர்ந்து வாழணும். அதுதான் எனக்கு இந்த ஜென்மத்தில் தேவை. இதை மட்டும் எப்படியாவது நீ எனக்காக பண்ணி கொடு. வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன். இவர் நல்லா இருக்கணும், உடம்பு குணமாகணும். கடவுளே, நீ தான் அருள் பாலிக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த கோயிலில் மண் சோறு சாப்பிட்டா நினச்ச வேண்டுதல் நிறைவேறணும். நான் இப்போ அதை பண்ண தான் போகிறேன். எனக்காக என் புருஷனை காப்பாற்றி கொடு கடவுளே. அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும். என்னை ஏற்றுக்கணும், மனசார ஏற்றுக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ எனக்கு பண்ணி கொடுப்பேன்னு நான் நம்புகிறேன். என்னோட வேண்டுதலை ஏற்றுக்க சாமி. விநாயகரப்பா, எனக்காக நான் எதுவுமே வேணுனதில்ல. ஆனால் இன்னைக்கு முதலா என் மனசார எனக்கு பிடிச்சதை நான் உன்கிட்ட கேட்க போகிறேன். அதை நீ தான் எனக்கு அமைச்சு தரணும். நான் நினைக்கிறது தப்பா சரியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தோன்றதை நான் கேட்டுடுறேன் சாமி. எனக்கு பிரியாவே ஒய்ஃபாக கிடைச்சா நல்லா இருக்குன்னு மனசார தோணுது. இதை அவங்கக்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு தெரியல. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ இருக்க மாதிரி அவங்க என்கிட்ட பாசமாக இல்லாமல் போயிட்டாங்கன்னா கடைசியில் நானும் இதுக்கு தான் பழகினேன்னு நினச்சிக்குவாங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன் கடவுளே. ஆனால் எனக்கு பிரியா வேணும். பிரியா கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு என் மனசார தோணுது. அதை மட்டும் எனக்காக பண்ணி தருவீங்களா கடவுளே? கண்டிப்பாக இது நடக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வேண்டுதலை நீங்கள் மனசார ஏற்றுக்கணும். என்னங்க, கிளம்புவோமா? எனக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்கு, வெளியே போய் செய்யணுங்க. பிரியா, திண்ணீர் வைக்கவே இல்லை? ஆமாம்ல, மறந்துட்டேங்க. பிரியா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு திண்ணீர் வச்சு விடட்டுமா? அடக்கடவுளே, நம்ம எதிர்பார்த்ததே அவர் சொல்லிட்டாரு. இவர் திண்ணீர் வச்சு விட்டா கூட நல்லா தான் இருக்கும். சொல்லிடுவோம். என்ன பிரியா, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேண்டாண்ணா விடுங்க பிரியா, தெரியாமல் கேட்டுட்டேன். ஐயோ பரவாயில்ல, எனக்கு நீங்கள் வச்சு விடுங்க. உண்மையாவா சொல்கிறீங்க? ஆமாங்க, உண்மையை தான் சொல்கிறேன், வச்சு விடுங்க. சரிங்க பிரியா, இதோ வரேன். பிரியா, வைக்கட்டுமா? வச்சு விடுங்க. பிரியா, நீங்கள் தப்பா எடுத்துக்கலைன்னா எனக்கு உங்கள் கையால் திண்ணீர் வச்சு விட முடியுமா? வச்சு விடுறேங்க. அதனால என்ன, நான் வச்சு விடுறேன். தேங்க்ஸ் பிரியா, வச்சு விடுங்க. இவர் மனசுல நம்ம மேல ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவரே தயங்காம கேட்குறாரு. சரி, நம்ம கடவுள்கிட்ட வேணுனதை கடவுளே அமைச்சு கொடுக்குறாரு. மனசார இதை நம்ம ஏற்றுக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா, நான் கேட்டவொடனே தயங்காமல் வச்சதுக்கு. பரவாயில்லங்க. என்னங்க, எனக்கு வெளியே ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல் இருக்கு. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்களா? நான் டாக்ஸி புக் பண்ணி தரேன். என்ன பிரியா வேண்டுதல்? ஏன் என்ன மட்டும் போக சொல்கிறீங்க? நானும் உங்கள் கூடயே இருக்கனே. அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு வேண்டுதல். மண் சோறு சாப்பிட்றேன்னு வேண்டியிருக்கேன். அது சாமிக்காக செய்யணுங்க, அதுக்கு தான். என்ன பிரியா, திடீர்னு வேண்டுதல்லாம் வச்சுருக்கீங்க? என்ன விஷயம்? பொதுவாக வேண்டுதலை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் வேண்டாங்க. சரி, நான் சும்மா தான் கேட்டேன், நீங்கள் சொல்ல வேணாம். சரி வாங்க, நானும் உங்கள் கூடயே இருக்கேன். நீங்கள் மண்சோறு சாப்பிடும்போது நான் பக்கத்தில் இருக்கேன். சரிங்க, சரி வாங்க போகலாம். சரிங்க பிரியா. இந்த அம்மாட்ட போய் வேலைக்கு பற்றி கேட்கலாமா வேண்டாமா? நம்ம வாழ்க்கையை ஓட்ட பணம் தேவை, வேற வழி இல்லை. போய் கேட்டுருவோம். ஆமா, கொஞ்சம் வெளியே வாங்கம்மா. நீ எதுக்கு இங்கே வந்த? ஒன்றை யார் இங்கே விட்டது? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. ஆமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? என் மேலே இம்பட்டுக்கோ உங்களுக்கு? ஏன் உன் புருஷன் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியவே தெரியாது, அப்படித்தானே? ஆமா, அவரு பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஆமா, இப்போதைக்கு இங்கே வந்தா அதை முதல்ல சொல்லு.
அம்மா உங்ககிட்ட வேலை கேட்டு தான் வந்தேன். என் புருஷனை விட்டு நான் தனியாக வந்துட்டேன். எனக்கு வேற நாதி இல்லை. ஏன்னா பொழைக்கணும்னா பணம் வேணும். உங்கள் வீட்டில் வேலை செஞ்சு நீங்கள் ஒரு சம்பளமாக போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு என் காலத்தை ஓட்டிக்கவோம்மா. ஏன் உன் புருஷனை வீட்டை விட்டு துரத்திட்டியா? அம்மா ஆமாம், அவரை விட்டு நான் துரத்திட்டேன். நானும் என் வீட்டை விட்டு வந்துட்டேன். நாங்கள் 2 பேருமே அவங்க அக்கா வீட்டில் தான் தங்கியிருந்தோம். இனிமேல் அவங்க வீட்டில் என்னால் இருக்க முடியாது. அக்கா வீடுனா யாரோட வீடு? புரியல. என்னம்மா உங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்கிறீங்க? உங்களோட வளர்ப்பு மகளை கட்டி கொடுத்தீங்களே அந்த வீடு தான். அன்னைக்கு தான் நீங்கள் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் மூட்டி வர மாதிரி பேசுன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களா? ஓ அதானே பார்த்தேன், எலி ஏன் அம்மனமா சுத்துதுன்னு. அவன் வீட்டை விட்டு துரத்தனோன்னு இங்கே வந்து நிற்கிற. ஆமாம், உங்கள் சொந்தக்காரங்க. அதை பற்றி நான் பேச வரல. இப்போ என் வாழ்க்கைக்கு ஒரு வழி வேணும். தயவு செஞ்சு இந்த வீட்டில் ஏதாவது 10 பத்திரம் சேர்த்து நான் பொழைச்சிக்கிறேன். ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கம்மா. இப்போ என்ன வீட்டில் உனக்கு ஒரு வேலை வேணும் அப்படி தானே? ஆமாம்மா. சரி, போனா போதுன்னு இந்த வீட்டில் உனக்கு வேலை தரேன். சரியா? இங்கே எதாவது தங்கணும். ஆனால் வெளியே எங்கேயும் நீ போகக்கூடாது. சரிங்கம்மா. நான் ஏன் இங்கே தங்குன்னு சொல்கிறேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? இந்த வீட்லேயே நீ இருந்தீங்கன்னா தான் நான் நினச்ச போதெல்லாம் நான் என்ன வேலை சொன்னாலும் செய்ய முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்கம்மா, நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய தயாராக தான் இருக்கேன். நான் இங்கே தங்கிக்கிறேன். சரி சரி, இப்போ போய் சமையல் வேலையை பாரு. கிச்சனில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு ஏதாவது சமைச்சு வை போ. சரிங்கம்மா. இவ இங்கே இருக்கிறது நல்லது தான். அப்போ தான் இவளை வச்சு ஏதாவது காய் நவுத்த முடியும். இல்லைன்னா அந்த அவந்திக்கா ரொம்ப சந்தோஷத்தில் ஆட்டமாக ஆடுவா. அவளை கண்காணிக்கவும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் வேணும். இருக்கட்டும், பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்கம்மா, யாரை பார்க்கணும்? சிஸ்டர், நான் தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறக்காக வந்தேன். என்னம்மா செக்அப்னா? ப்ரெக்னென்ட் ஆக்கிங்களா? இல்லை சிஸ்டர், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும். நான் தான் பார்க்குறக்காக செக்அப் பண்ண வந்தோம். அப்படியாம்மா? சரி சரி, வீட்டில் கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்தீங்களா? செக் பண்ணாங்க, கார்டு கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகே, இப்போ யாரும் இல்லை, நான் மேம்கிட்ட கேட்டு வந்துடுறேன், வருவீங்களா? ஓகே சிஸ்டர், வெயிட் பண்ணுங்க இங்கே. சரிங்க சிஸ்டர். கடவுளே, படப்படன்னு அடிச்சுக்குது. நீ தான் காப்பாற்றணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க சிஸ்டர். மேடம், ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. ப்ரெக்னன்சி செக் பண்ணுறக்காக வந்திருக்காங்க. ஓகே, வெளியே ஓபி எதுவும் இல்லைல்ல? அப்படின்னு அனுப்புங்க. இல்லை மேடம், இவங்க தான் ஃபஸ்ட் ஓபி. சரி ஓகே, அனுப்புங்க. ஓகே மேடம். உங்கள் நேம் என்னம்மா? துளசி சிஸ்டர். சரி உள்ளே வாங்க, மேம் பார்த்துக்கலான்னாங்க. ஓகே சிஸ்டர். துளசி, பயப்படாம உள்ள போ. நீங்களும் வாங்கங்க. வர. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் தான் செக் பண்ண வந்திருக்கீங்களாம்மா? ஆமாம் டாக்டர். அம்மா கிட்டங்க ஏன்டா இருக்குதோ தர இருங்க டாக்டர். கொடுங்க. இந்தாங்க டாக்டர். நேற்று மார்னிங் தான் டாக்டர் செக் பண்ணேன். 2 கோடு வந்திருக்கு. ஆனாலும் எங்களுக்கு பயமாக இருக்குது. இது உண்மையான ப்ரெக்னென்சி தானான்னு செக் பண்ணிக்கலாம் தான் வந்தோம். ஓகேம்மா, செக்அப் பண்ணிட்டு தான் என்னால் சொல்ல முடியும். இதில் 2 கோடு வந்திருக்குதான். எதுக்கும் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், ஓகேவா? சரிங்க டாக்டர். சிஸ்டர், இந்தாங்க கொடுங்க டாக்டர். உங்கள் நேம் என்ன? துளசி டாக்டர். சரிம்மா, நீ மேலே ஏறி படுத்துக்கங்க. நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்க சார், செக் பண்ணிட்டு கூப்பிட்றேன். சரிங்க மேடம். துளசி, நீ பார்த்துட்டு கூப்பிட்டதுக்கப்புறம் வரேன். சரிங்க மேடம், நான் படுத்துக்கிறேன். மேலே ஏறி படுத்துக்கம்மா பெட்டில். பீரியட்ஸ் ஆகி எத்தனை மாதம் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு டாக்டர். ஓகே. கரு உண்டாயிருக்கிறது தான் உண்மைதாம்மா. பட் இதில் சின்னதாக ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. சரி, உங்கள் ஹஸ்பண்ட் வரட்டும் சொல்கிறேன். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, பதறாதீங்க. சின்ன விஷயந்தான், சரி பண்ணிக்கலாம். இருங்க, உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் என்னன்னு சொல்கிறேன். சரிங்க டாக்டர். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். என் பொண்டாட்டி மாசமா தானே இருக்கா? இங்கே பாருங்க சார், துளசி இப்போ மாசமாக இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் தான். ஆனால் இதில் சின்னதாக ஒரு சிக்கல் இருக்குது. ஐயோ, என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? மாசமா இருக்காங்கிறீங்க, ஆனா சின்னதா சிக்கல்ங்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க டாக்டர், எனக்கு பயமாக இருக்குது. பதறாதீங்க, மேடம் இப்போ சொல்லுவாங்க. இது உருவாகிக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் 3 மாதம் நான் கொடுக்குற டேப்லெட்லாம் இதோட நீங்கள் சாப்பிடணும். உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. கரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணுமா? நீங்கள் இனிமேல் எந்த வேலையுமே செய்யக்கூடாது. இன்னும் 3 மாதம் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். சொல்லப்போனால் ஒரு டம்ளர் கூட இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ கரு இனிமேல் உங்கள் வயிற்றுக்குள்ளே தங்குறதும் இதாகிறதும் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தாம்மா இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அபார்ஷன் ஆயிரும். என்ன டாக்டர் என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இது நிறைய பேத்துக்கு இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு ஆகிறது தான் சார். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சேஃபாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தை சேஃபாக இந்த உலகத்துக்கு வரும். என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? என்ன டாக்டர், நான் என்ன தப்பு பண்ணேன் இப்படி ஆகிறது? இங்கே பாருங்கம்மா, ஒவ்வொருத்தங்களோட உடம்பு வீக்காக இருக்கும். ஒவ்வொருத்தங்களோட உடம்பு பஸ்ஸில் போனால் கூட எதுவும் ஆகாது. ஆனால் உங்களோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது. நான் சில பல டேப்லெட்ஸ்லாம் எழுதி தரேன், அதுவும் போடுங்க. அப்புறம் நீங்கள் ரெஸ்ட்டில் தாம்மா இருக்கணும்.
அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது நீங்கள் நடக்கிறது வேலை செய்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இனி மந்த்லி செக்கப் வாங்க. ஒவ்வொரு மாதமும் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ரெண்டும் அர்த்தமாக தான் இருக்குது. என்ன டாக்டர், எப்போ வேணாலும் அபார்ஷன் ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க? ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் எல்லாமே. நீங்கள் என்ன நடக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். நல்லா தான் நினைங்க, கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். சரிங்களா? சேஃபாக இருங்க, பார்த்துக்கலாம். டாக்டர், இதை பற்றி வீட்டில் சொல்லலாமா வேண்டாமா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? வீட்டில் சொன்னால் தானே அவங்கள சேஃபாக பார்த்துக்க முடியும். உங்கள் வீட்டில் யார் பெரியவங்க இருக்காங்களா? அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அந்த பொண்ணை எந்த வேலையும் செய்ய விடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் பரவாயில்ல. உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரியா? சரிங்க டாக்டர். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்கம்மா. கீரை, மீன், முட்டை, பால் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் சாப்பிடுங்க. இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் இருக்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா பழங்கள், காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிடணும். சரியா? எங்க டாக்டர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க, எதை எடுத்தாலும் வாமிட் வருதுங்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இனிமேல் இன்னும் அதிகமாக வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைக்காக. சரியா துளசி? சரிங்க டாக்டர், நான் இனிமேல் சாப்பிட்றேன். சரிம்மா, நெக்ஸ்ட் மந்த்து டேட் எழுதி கொடுக்குறேன். அந்த மந்த்துக்கு செக்அப் வந்துருங்க. சரிங்க டாக்டர். கிட்ட இங்கே இருக்கட்டுமா? சரிங்களா? சரிங்க டாக்டர், ஃபீஸ் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். நர்ஸுக்கிட்ட கொடுத்துருங்க. 700. நான் உங்களுக்கு என்னென்ன டேப்லெட் எல்லாம் நர்ஸுக்கிட்ட எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. சரிங்க டாக்டர். சரி, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் நர்ஸ்கிட்ட கொடுத்து விட்றேன். சரிங்க டாக்டர், நாங்கள் வெளியே இருக்கோம். சிஸ்டர், 700 ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. அவங்களோட கருமட்டை ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அவங்க சேஃபாக இருக்கிறத பொறுத்து தான் இந்த கரு தங்குமா தங்காதான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்க சொல்லிக்கோங்க. நான் கொடுக்குற டேப்லெட்லாம் அவங்கள வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். சரியா? நெக்ஸ்ட் மந்த் செக்அப் மறக்காமல் வரணும்னு சொல்லிடுங்க. சரிங்க டாக்டர், நீங்கள் மெடிசன் எழுதி கொடுங்க. ஒரு நிமிஷம் எழுதி தரையிருங்க. சிஸ்டர், இந்த டேப்லெட்லாம் வாங்கி சாப்பிட சொல்லுங்கள். இந்தாங்க, வாங்கிட்டு போய் கொடுங்க. சரிங்க மேடம், கொடுங்க மேடம். போய் கொடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். துளசி, வாங்க சிஸ்டர். துளசி, இதை வாங்கிக்கம்மா. என்கிட்ட கொடுங்க சிஸ்டர். இந்தாங்க சார். என்னாச்சுமா, டல்லா இருக்கா? சிஸ்டர், நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒன்று கேட்கலாமா? கேளுமா, நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சிஸ்டர், புரியுதுமா. டாக்டர் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்னென்ன, அதை பற்றி 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம் சிஸ்டர், எங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறதா இல்லை அது தங்குமா தங்காதான்னு நினச்சி வருத்தப்படுறதான்னு எங்களுக்கே தெரியல சிஸ்டர். ஐயோ, 2 பேரும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி யோசிக்கிறத நிறுத்துங்க. சிஸ்டர், டாக்டர் தான் இப்படி சொல்லிட்டாங்களே. ஃபஸ்ட்டு டாக்டர் சொல்கிறதெல்லாம் 50% தான். மீதி 50% நீங்கள் நம்புறதுல தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஆனால் நீங்களே மனசளவில் நம்பலைன்னா எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? உங்களோட பயமே அதுவே ஒரு கெட்டதில் போய் முடிஞ்சிடும். தயவு செஞ்சு பாசிட்டிவாக நினைங்க. சிஸ்டர், என் குழந்தை 3 மாதம் சேஃபாக இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ஆமாம் துளசி, உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குமா. கருமட்டை வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ நல்லா சாப்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு பெட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும். ஒரு வேகமாக நடக்கிறதோ குமிஞ்சு நிமிந்து வேலை செய்யறதோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ சேஃபாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களோ கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்குமா. நம்புங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆகாது. ஒரு சில உடம்பு வகை பொறுத்து தான் இப்படி ஆகுமா. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. சிஸ்டர், 3 மாதம் சேஃபாக இருந்துட்டா பிரச்சனை இல்லைல்ல? இல்லைங்க சார், நீங்கள் 3 மாதம் பார்த்து பத்திரமா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரு தங்கிரும். அப்புறம் குழந்தை மாதம் வளர்ச்சிட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 3 மாதம் தான் ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துக்கணும் துளசியை. சரிங்க சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் துளசியை. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த குழந்தை கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு வரும். நான் பார்த்து பத்திரமா பார்த்துக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமா இருக்க பாருங்க. இப்படி முகத்தில் ஒரு கவலையோட வருத்தத்தோட இருந்தீங்கன்னா அது உங்கள் குழந்தையும் தான் சேர்த்து பாதிக்கும். புரிஞ்சுதா? சரிங்க சிஸ்டர். அப்புறம் சில சத்து மாத்திரை எல்லாம் எழுதியிருக்காங்க, அதை மறக்காம மெடிக்கலில் வாங்கிக்கோங்க. அப்புறம் அடுத்த மாதம் இதே மந்த்து செக்கப் போவாங்க. ஏதாவது ப்ளீடிங் இருந்தாலோ இல்லை அடி வயிற்று வலி இந்த மாதிரி எது இருந்தாலும் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரிங்களா சார்? சரிங்க மேடம். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஹீட்டான பொருள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுதாம்மா? உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களே பார்த்துக்குவாங்க. பார்த்து பெட் ரெஸ்ட்லேயே இருங்க. சரியா? ஓகே சிஸ்டர், நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ். இருங்க சிஸ்டர், தரேன். சிஸ்டர், இந்தாங்க. கொடுங்க சார். சரிங்க சிஸ்டர், அப்போ நாங்கள் கிளம்புறோம். அடுத்த மாதம் செக்கப்புக்கு வரோம். சரிம்மா துளசி, நெக்ஸ்ட் டைம் வாங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. சரியா? சரிங்க சிஸ்டர். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சிஸ்டர். ஓகே சார். துளசி, வா போகலாம். சரிங்க. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாங்க. நம்புனாங்கன்னா சரி. சரி, மேம்கிட்ட போய் கொடுப்போம். நம்ம வர இங்கே நின்றுக்கோம். கண்மணி, மாப்பிள்ள பிரியாணி சாப்பிடுங்க. பார்த்துட்டே இருக்கீங்களே. பாட்டி, கலர்ஃபுல்லாக இருக்கு. காரம் போட்டுட்டியோ? இல்லை கண்மணி, காரம் அளவாக தான் இருக்கு. அது இந்த கலருக்காக ஏதோ ஒரு மிளகாத்தூள் சொல்லுவாங்களே, அது என்ன காஷ்மீரியா கூஸ்மரியா, அந்த மிளகாத்தூள் போட்டேன். அதுதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டி, அது காஷ்மீர் மிளகாத்தூள். என்னவோ
என்னமோ மாப்பிள்ள எனக்கு வாய்க்கு நுழைய மாட்டேங்குது. அதைத்தான் சொன்னேன். அது போட்டனால தான் கொஞ்சம் கலரா இருக்கு. சாப்பிடுங்க. சரிங்க பாட்டி. நீங்க சாப்பிடலையா? மாப்பிள்ள எனக்கு இந்த பிரியாணி எல்லாம் பிடிக்காது. நான் கறி வச்சு வெள்ளை சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்குவேன். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அப்புறம் நான் எனக்கு செஞ்சுக்கிறேன் மாப்பிள்ள. எனக்கு இன்னும் செய்யல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு செஞ்சிருக்க வேண்டியதானே? நாங்க கொஞ்சம் வெயிட் கூட பண்ணிருப்போமே பாட்டி. ஏன் பாட்டி? மாப்பிள்ள நீங்களே வெளியே போகணும்னு சொன்னீங்க. நான் அதை இதையும் பண்ணிட்டு இருந்தேன்னா நேரம் ஆகி போயிடும். பாவம் நீங்க சாப்பாட்டு கிளம்புங்கன்னா நான் சட்டை போட்டு நீ இதை ரெடி பண்ணிட்டு விட்டுட்டேன். ஏன் பாட்டி இதுதான் 2 பேரும் சாப்பிட நல்லா தான் இருக்கும். ஏன் பயப்படுற? அப்படி கண்மணி எனக்கு இந்த பிரியாணியே பிடிக்காது. செய்ய வேணா தெரியும். ஆனா நமக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. நீயும் மாப்பிளையே சாப்பிடுங்க. உங்களுக்கு இன்னொரு பிளேட் கூட கொண்டாந்து வச்சிருக்கேன். இந்த பிளேட்டே சாப்பிட முடியாது. நீ இன்னொரு பிளேட் வரை கொண்டாந்து வச்சிருக்க. இது உனக்கே அநியாயமா தெரியல பாட்டி. வயசு புள்ள வளர புள்ள நல்லா சாப்பிட வேணாமா? இந்த ஒரு தட்டு பத்தாது நீ இன்னொரு தட்டு வச்சிருக்க. நீ என்னடானா இந்த ஒன்னையே திங்க முடியாதுங்கிற. ஏண்டி என்ன நீ இப்படி சாப்பிட்டு பழகிறவ? புள்ள பக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு தெம்பு வேணும் தெரியுமா? நல்லா சாப்பிட்டீங்கன்னா சத்து இருக்கும். ஆமா ஆமா, உங்க பேத்தி சாப்பிட்டாலும் வீட்டில் 4 இட்லி வச்சா 1.5 இட்லி 2 இட்லி தான் சாப்பிடுவா. ஃப்ரூட்ஸ் தொடறதில்ல. வெஜிடபிள்ஸாக வச்சாலும் எடுத்து வச்சிடுறது. அவள் சாப்பிட்றதே இல்லை பாட்டி. எப்படிதான் நீங்கள் வீட்டில் சாப்பிட வச்சிங்களோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாப்பிள்ள அந்த கழுதை அப்படிதான் பண்ணுவா. மிரட்டி மிரட்டி நான் சாப்பிட வைப்பேன். அங்க மிரட்ட ஆள் இல்லைன்னா அப்படி பண்ணிட்டு இருப்பாளாட்டு இருக்கு. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இனிமே மிரட்டாதீங்க. 4 அடியை போட்டுருங்க. எது? அப்படியே சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள 2 அடியை போட்டீங்கன்னா தன்னால சாப்பிடுவா. பாட்டி நீயே போதும் அவருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு. என்னால அவ்வளவு சாப்பிட முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வச்சிடறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பாடு அருமையா தான் இருக்கும். நீ சாப்பிட்டு அப்புறம் சொல்லு. சரி சாப்பிட்டு பாக்குறேன். சரி கண்மணி, உன்னால எவ்வளவு முடியுதோ சாப்பிடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரிங்க சாப்பிடலாம். நேரம் வர ஆயிட்டு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. பாவம் பாட்டி எனக்காக ஆசாசியா பிரியாணி செஞ்சிருக்கு. சரி சாப்பிட்டு பாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கண்டிப்பா பாட்டி நல்லா தான் செய்யும். சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆ நம் 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 நம். பாட்டி ஏண்டி கண்மணி நல்லா இல்லையா சாப்பாடு? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹைதராபாதி பிரியாணி மாதிரி இருக்கே பாட்டி. எப்படி இப்படி? அப்பாடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு உசிரே வந்தது. சாப்பிடு சாப்பிடு. பாட்டி ஃபுல் பிளேட் காலி பண்ணிடுவேன், கவலைப்படாத. பாத்தீங்களா பாட்டி, இப்பதான் சாப்பிடவே முடியாதுன்னா இப்போ ஃபுல் பிளேட் காலி பண்ணிடுவாளாம். நல்ல கதையா இருக்கே. சரி சரி சீக்கிரம் நீங்க சாப்பிடுங்க. சரி கண்மணி. நம் நம் நம். செம்ம டேஸ்ட்டுப்பா. நாக்கிலே இருக்கு. பாட்டி நானும் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு பாட்டி. அப்படின்னா இன்னொரு பிளேட் காலி பண்ணிடுங்க. பாட்டி இதுவே வயிறு ஃபுல்லாயிரும். நீங்க எவ்வளோ பீஸ்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. இன்னொன்னு எப்படி பாட்டி சாப்பிட முடியும்? மாப்பிளா தம்பி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசவே மறந்துட்டேன் பாருங்க. என்ன பாட்டி சொல்லுங்க. என்ன பாட்டி புதுசா ஏதாவது கொண்டு வந்து பாடுறேன்? தம்பி உங்க வீட்டுல உங்க அம்மா கண்மணிக்கு பொங்கச்சீர் கொடுக்கலன்னு ஏதாவது தப்பா எடுத்துக்கோங்களோ என்னமோ. என்னால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்து உங்க 2 பேருக்கு துணிமணி எடுத்துட்டு கரும்பு பொங்கச்சீரெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு வரேன் தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? பாட்டி அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். தானே? ஓ என்னது வீட்டுல இருந்து பிரிச்சு காட்டுற நீ அப்படித்தானே பாட்டி? பாரடி கண்மணி அப்படியெல்லாம் இல்ல. உனக்கு கொடுக்க வேண்டியது முறை. அதை இந்த பாட்டி செய்யணும்னு நினைக்கிறேன். மனசார மாப்பிள்ள அனுமதி கொடுத்தா நான் அதை பண்ண தயாரா இருக்கேன். மாப்பிள்ள நீங்க தான் நீ சொல்லணும். பாட்டி உங்களோட விருப்பம். உங்க பேத்திக்காக நீங்க செய்றீங்க. நான் ஏன் தடுக்க போறேன்? உங்க விருப்பப்படி செய்யுங்க பாட்டி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க? விடு, பாட்டியோட ஆசைக்காக பாட்டி தராங்க. நம்ம அதை ஏத்துக்க தானே வேணும். சரி சரி உங்க விருப்பம். மாப்பிள்ள அப்படின்னா நான் நாளைக்கு வரேன். பொங்கச்சேரி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நீங்க வரணும் பொங்கல் அன்னைக்கு. பாட்டி என்ன சொல்ற? ஆமாண்டி கண்மணி, பொங்கல் அன்னைக்கு உங்க வீட்டுல பொங்க வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். வந்து 2 நாள் தங்கிட்டு போகணும் மாப்பிள்ள. எனக்கு ஆசைப்பட்டபடி எல்லாத்தையும் செஞ்சு போடுவேன். நீங்க சாப்பிடணும். அடக்கடவுளே, நான் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சா பாட்டி இப்படி பண்றாங்க. என்ன பண்றது? சரி, கண்மணி கிட்ட ஏதாவது பேசி முடிவெடுப்போம். என்ன தம்பி எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பாத்துக்கலாம் பாட்டி. என்ன எதுன்னு முடிவு பண்ணிட்டு சொல்றேன். சரிங்க மாப்பிள்ள. சரி கண்மணி சாப்பிட்டு ஏதோ வெளியே போகணும். நீங்களா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புங்க. போது பாட்டி நான் சாப்பிட்டேன். பாட்டி வேலை வேற இருக்கு, கிளம்பணும். சரிங்க தம்பி சீக்கிரம் சாப்பிடுங்க.